ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன எபிசோட் லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? நம்ம ஷம்ஷீரோட அம்மா வந்து ஹீரோவை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. எவ்வளோதோ கெஞ்சி பார்ப்பாங்க. ஆனா அவனோட முடிவில் அவன் தெளிவா இருப்பான். நான் வரவே முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவனோட அப்பாவை பத்தி ரொம்பவே வந்து தப்பா பேசிடுவான். இதை கேட்டு அவங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? கன்னத்திலேயே ஒரு அறை விட்டுட்டு இனிமே என் மூஞ்சில முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை விட இங்க ஹீரோவோட அப்பாவை காட்டினா அவரு வந்து இனிமே ஷம்ஷீர் வந்து என்னோட வாரிசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்து கொடுத்துடுறாரு. இதை பார்த்த நம்மளோட ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்தை ஹீரோட்ட சொல்லலாம்னு வரும்போது ஹீரோ வந்து இன்டர்வியூக்கு வந்து போயிருப்பான். நம்ம சம்ஷீரும் வந்து இன்டர்வியூக்காக ஆபீஸ்க்கு போறான். அந்த ஆபீஸோட ஓனர் வந்து ஹீரோவோட அப்பாவால அவனோட சொத்து பத்தெல்லாம் இழந்திருப்பான். அதனால அவன் ரொம்பவே வந்து சம்ஷீரோட அப்பா மேல கோவமாவும் இருப்பான். அப்பதான் தெரிய வருது ஷம்ஷீர் வந்து தன்னோட ஆபீஸ்க்கு வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது அவனை வெயிட் பண்ண வை அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளோட ஷம்ஷீர் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட பிஏ வந்து கூப்பிட்டவன அவனும் உள்ளாக்க போறான். உள்ளாக்க போனவனு அவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஆனா அந்த ஆளு வந்து இவனை கொஞ்சம் கூட கண்டுக்காம மதிக்காம போன்ல வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இதை பார்க்க பார்க்க நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் பொறுமையா இருக்கான். அப்பதான் அவன் சொல்ல வரான், என்னப்பா நீ வந்து இப்படி நடு ரோட்ல வந்து நின்னுட்டியே, இதெல்லாம் காரணம் உன்னோட அப்பன் தான். உன் அப்பன் கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணியிருக்கான். என்னோட சொத்து மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு பேரோட சொத்தெல்லாம் வந்து வாயில வயிற்றுல அடிச்சு அவன் போட்டிருக்கான் தெரியுமா? எங்களோட பாவம் தான் உன்னை வந்து இப்படி வந்து நிக்க வச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மட்டமா திட்டினது மட்டும் இல்லாம உனக்கெல்லாம் இங்க வேலை இல்லை போட அப்படிங்கிற மாதிரி அவனோட சர்டிபிகேட் எல்லாம் தூக்கி வீசி விரட்டி விடுறான். உடனே நம்மளோட ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வருது. என் அப்பா பண்ணது தப்பு தான், ஆனா நீ பண்ணது அதை விட தப்பு, ரொம்ப கேவலமான சீப்பான கேரக்டரா இருக்க சொல்லிட்டு உடனே தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்திட்டு அங்கிருந்து வந்துடுறான். இங்க அப்படியே மெஹக்க தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப நேரமா வந்து கால் பண்ணி எடுக்கல அப்படின்னு சொன்னதுனால உடனே பயந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது தான் தெரிய வருது அவன் வந்து மளிகை ஜாமான் வாங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு போனை வந்து வித்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சவனா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னன்னா இதை ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா என்ன, சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களா அவர் அப்பா இவ்வளவு மோசமா வந்து கொடுத்துருக்காரு, வாரிசே இல்லைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தா அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல, என்ன சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு வச்சிடுறான். அதோட ஹீரோவும் வந்து ரொம்ப சோகமா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே என்னாச்சு இன்டர்வியூ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நார்மலா கேட்குறா. இல்ல செலக்ட் ஆகல, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே அவன் வந்து கேட்குறா ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அம்மா ஃபோன் எங்க உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேனே எடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் வந்து பொய் சொல்றான். இல்ல அந்த ஃபோன் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வித்த விஷயத்த சொல்லாம பொய் சொல்றான். உடனே இவளும் வந்து அதை பெருசா கேட்காம ஓகே நீ வந்து ஏன் ஃபோனை வச்சுக்க, நீ வெளியில இருக்கும்போது நான் காண்டாக்ட் பண்ணணும்ல, அப்போ உனக்கு ஒரு ஃபோன் வேணும்ல, அதனால இதை வச்சுக்கன்னு சொல்லும்போது ஒருவேளை ஓ ஃபோனை நான் வச்சுக்கிட்டா நீ எப்படி என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் வந்து எப்படியும் வந்து வாங்கிடுவேன் ஃபோனு கொஞ்ச நாளையில, அதனால நீ ஏன் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்கே அப்படியே ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோட அண்ணன் வந்து சொல்றாரு, அப்பா நீங்க அவசரப்பட்டு இந்த நியூஸ்ல வந்து நீங்க வாரிசு இல்லைன்னு கொடுத்துருக்க கூடாது, இதை ஷம்ஷீர் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இந்த பாடா இதெல்லாம் நான் ஒரு பிளானோட தான் பண்ணியிருக்கேன். அந்த மெஹக் இருக்கால அவ கண்டிப்பா பணத்தாசை பிடிச்சவள தான் இருப்பா, அதனால தான் என்னோட பிள்ளைய வந்து மைக்கி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பா. இப்ப வந்து நான் வாரிசே இல்ல, இந்த சொத்து பத்துக்கெல்லாம் அவனுக்கு அதிபதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதன விஷயம்லாம் அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட பையனை விட்டு அவ பிரிஞ்சு போயிடுவாடா. அவ போயிட்டா நம்ம பிள்ளை நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவா, நீ வேணா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில அவர் இருக்காரு. நம்ம மெஹக்க பத்தி ரொம்பவே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து அப்படியே வந்து மெஹக்க காட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்டு கேட்குது. ஐயோ என்னாச்சு திட்டு பையன் வந்துட்டானோ அப்படிங்கிற பயத்துல ஒரு கம்பை எடுத்துட்டு அப்படியே வந்து யாடா யாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போறா. அப்ப பார்த்தா கிச்சன்ல நம்ம ஹீரோ தான் தேட்டு போன மாதிரி நின்றுட்டு இருக்கான். நீங்களா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு அதனால தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னங்க ஏதாவது வேணா என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, நான் சமைச்சு தந்துருப்பேன்ல, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் சாப்பிட்டு சாப்பாடை பார்க்கும்போது ரொம்பவே வந்து சிம்பிளா இருக்கு. ஏன்னா அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன் இல்லையா, இதெல்லாம் அவன் சாப்பிடவே மாட்டான், ரொம்பவே அவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கே கஷ்டமா இருக்கு. உடனே முடிவு எடுக்கிறா, ஓகே நம்மளும் வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆனதும் அவன்கிட்ட வந்து சொல்றா, ஏங்க எனக்கும் வந்து வீட்டில் இருக்க ரொம்பவே போர் அடிக்குது, நம்ம 2 பேரும் வந்து வேலைக்கு போகலாம், நீங்களும் ஒரு பக்கம் வேலைக்கு போங்க நானும் வேலைக்கு போறேன், என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஓகே நீ வந்து உனக்கு விருப்பம் அதுதான் அப்படின்னா நீ போ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போறான்.
அங்க போகும்போது வீட்டு வாசல்லையே கோல பையனை பார்க்குறா. பார்த்த உடனே அவன் சொல்றான், இப்பதான் வந்து நான் அது கேள்விப்பட்டேன், நீ என்னமோ வேலைக்கு வந்து தேடிட்டு இருக்கியாமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேகன்சி இருக்கு, நீ வேணா அதுக்கு ட்ரை பண்ண, உன்னோட படிப்புக்கும் அறிவுக்கும் அந்த வேலை உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதோட உலாக்க போய் அவளோட அப்பாவை பார்க்க தான் போறா. அவரோட அப்பா எப்போதும் போல, உன்னோட வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சுமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இவளுக்கு வந்து இப்போ வந்து அவள் லைஃப் ஓரளவு நல்லா தானே போயிட்டு இருக்கு. அதனால அவள் சொல்றா, அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு அவளோட தங்கச்சியை பார்க்க போறான். அப்போ பார்க்க போகும்போது அவள் தங்கச்சியும் வந்து இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா அப்பா வந்து அன்னைக்கு என்கிட்ட ரொம்பவே வந்து புரிய வச்சாரு, ரொம்பவே அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, நம்ம ஃபேமிலிக்காக இதை கூட பண்ணலன்னா எப்படின்னு தோணுச்சு, அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. நீ வந்து ரொம்பவே நல்ல முடிவு எடுத்திருக்க, ஏன்னா கண்டிப்பாக உன்னை அவன் நல்லாவே பார்த்துப்பான். எனக்கும் அவனுக்கும் முன்னாடி என்கேஜ்மெண்ட் வந்து ஆயிருக்கலாம், ஆனால் எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான ஃபீலிங்ஸுமே கனெக்ட் ஆகலை, ஃபேமிலிக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சோம், ஆனால் கடவுளோட சம்மதம் இல்லாததுனாலே என்னமோ எங்கள் கல்யாணம் நடக்கலை, அவன் வந்து உனக்குன்னு இருந்திருக்கு, அதனால தான் இப்போ வந்து நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, கண்டிப்பாக இந்த முடிவு நல்லது தான், உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்காவை அவளுக்கு வந்து நல்ல விஷயமா சொல்லிட்டு இருக்கா. சம்ஷீரோட அப்பா அப்படியே ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வரும்போது அவங்களோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி தூக்கத்தில் வந்து இருக்காங்க, தூங்கிட்டு உடனே பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, நீ வந்து நல்லா சாப்பிட மாட்டுற, போக மாட்டுற, ஏன் இப்படிலாம் பண்ணுற, உன்னை நீ வருத்திக்கிற, அவன் உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான், நீ தான் அவனை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, இப்படிலாம் பண்ணாத, வா சாப்பிட அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் அப்படியே இருக்காங்க. அதோட தட்டி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அவங்க தூக்கத்தில் இல்லை, மயங்கி தான் விழுந்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் காட்டுறாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து 2-3 வந்து ஹார்ட்டில் வந்து அடப்பு இருக்குது, ஸோ அதனால சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா அது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தன்னோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவரும் வந்து ஊரில் இல்லை அப்படின்னு தெரிய வந்தோன்னே, ஓகே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனும் பண்ணிவிட்டு தன்னோட ஒய்ஃபை போய் மீட் பண்ண போகும்போது அவங்க அழுதுட்டு என்னோட பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த பாருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஷம்ஷீருக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன், அவன் கண்டிப்பாக வந்து உன்னை பார்க்க தான் போகிறான், நீ வந்து இப்போல்லாம் யோசிக்காத, இப்போ நீ வந்து உன் ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம், நீ வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட அண்ணன் வந்து கேட்குறாரு, என்னப்பா நீங்கள் வந்து ஷம்ஷீர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டதா சொல்கிறீங்க, ஆனால் இது வரைக்கும் அம்மாக்கு இப்படி நடந்துச்சுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது, நான் வேணா அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா, அவன் வந்து பார்த்தா அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ப்பா, அவனும் பாவம்ப்பா அம்மா மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்கான், அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்தது தெரிஞ்சா அவனாலேயும் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவன் நம்மளை விட்டு போயிருக்கவே மாட்டான்டா, நீ அப்படிலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவனை தான் என் வாரிசே இல்லைன்னா அவனை தான் தலைமுறையாச்சுல, இனிமே அவன் நம்ம குடும்பத்தில் வரவே கூடாது, இந்த விஷயத்த நீ எக்காரணத்தை கொண்டும் அவன்கிட்ட சொல்லவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக யாருமே வந்து அந்த அளவுக்கு வாட்ச் பண்ண மாட்டீங்க, ஆனால் கமெண்ட்ல மட்டும் டெய்லி போடுங்கன்னு கேட்குறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் டாடா பை பை.